மா, நான் இன்டர்வியூ பார்க்க ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் வச்சிருந்தேன், பாத்தியா? டேய், அங்கதான்டா இருக்கும், நல்லா தேடி பாரு. எட்டு மணியாய் எறும்பு மாடு மாதிரி எப்படி தூங்கிட்டு இருக்கு பாரு. பொண்ணா பிறந்துட்டு ஒரே ஜாலி தான். ஃபேமிலி, கமிட்மெண்ட், ஃபினான்ஷியல் எந்த கவலையும் இல்லை. நிம்மதியா தூங்கு. டேய், நானே உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்கேன். பேசாம போயிரு, கடுப்பேத்தாத. தூங்குறதுக்கு இது ஒரு சாக்கு. தூங்கு தூங்கு, நல்லா தூங்குங்க. மா, என்ன சமையல்? சாம்பார்டா. எப்பவும் சாம்பார் தானா? வெரைட்டியா வேற எதுவும் பண்ண மாட்டியா? அம்மாக்கு நிறைய வேலை இருந்துச்சுப்பா, நாளைக்கு உனக்கு பிடிச்ச செஞ்சு தரேன். சமைச்சு முடிச்சுட்டு டிவி சீரியல் பார்த்துட்டு சும்மா தானே இருக்க போற. சமைக்கிறதுக்கு என்ன? ஏதோ பண்ணுங்க. ஹலோ, சொல்லுடி. டேய், நீ இன்னைக்கு இன்டர்வியூ போறல, நானும் அங்கதான்டா வரேன். போற வழியில என்ன பிக்கப் பண்ணிக்கிறியா? நீ எதுக்கு இன்டர்வியூக்கு வர? எதுக்கு வரியாவா? டேய், நானும் ஜாப்ல போகணும்ல. நீ ஜாப்புக்கு போய் என்ன பண்ண போற? கல்யாணத்துக்கு அப்புறம் உன் புருஷன் தான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொட்ட போறான். நீ வீட்டுல குழந்தை குட்டின்னு அது காய் கழுவி விட்டுட்டு ஜாலியா இருக்க போற. எதுக்கு வேலைக்கெல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ற? வீட்லயே சும்மா இரு. டேய், தேவையில்லாம பேசாத. எனக்கே அங்க வர தெரியும். மூட்டு போன வேடா. உண்மையா சொன்னா கோவம் வரும். பேசாம கடவுள் நம்மள பொம்பளை புள்ளையா படைச்சிருக்கலாம். வீட்டுல ஜாலியா இருந்திருப்பேன். ஐயோ பாப்பா, என்னாச்சு பாப்பா? எந்திரி. நான் அடிக்காத, எந்திரி. ஏய், அவளை மயங்கி வந்து கிடக்குறா, எதுக்கடி ஏத்திட்டு இருக்க? எந்திரி பாப்பா. பாப்பாவா? பொண்ணா மாறிட்ட. ஏய், நீ பொண்ணுங்கிற நினைப்பு வேற இருக்கா உனக்கு? பாப்பா, நீ பிறந்ததுல இருந்தே பொண்ணு தானே, என்ன உளறிட்டு இருக்க? இல்ல, ஸ்விட்ச் போட்ட, ஷாக் அடிச்சது, மயங்கி விழுந்து பொண்ணா மாறிட்ட. ஓ, ஷாக் அடிச்சதுல இப்ப மென்டல் ஆயிட்டாமா? இது நமக்கு வரமா இல்ல சாபமா? நிஜமாவே நம்ம பொண்ணா மாறிட்டோமா? அப்ப ஜாலிதான். என்னடா இது, 100 ஃபாலோவர்ஸா? பையனாக இருக்கும்போது 1 ஃபாலோவர்ஸ் வரைக்கும் 1 மாதம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆஹா, 100 ரெக்வஸ்ட் மெசேஜ் வேற. பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு. ஏய், நீ கருப்பாக இருந்தாலும் கலையா கும்முன்னு இருக்கு. உன் ஃபோன் நம்பர் கிடைக்குமா? ஏய், உங்களை வச்சு மாடலிங் பண்ணலான்ட்டு இருக்கேன், வரீங்களா? என்னடி மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா? சீனா போடுறியா? விடாது, பொண்ணா இருந்தா இப்படி எல்லாம் மெசேஜ் பண்ணுவானுங்களா? பாப்பா, தோடு எப்படி இருக்குன்னு பாரு. நல்லா தான் இருக்கு. பொண்ணா இருந்தா போட்டிருக்கலாம். என்னடி உளர்ற? நம்ம பொண்ணுல நல்லா இருக்குமா, நான் போட்டுக்கிறேன். சரி சரி, இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னல, போய் குளிச்சுட்டு ரெடியாகு.
இன்டர்வியூக்கா? ஏமா என்னை எப்படி ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்க தான் போறீங்க? அவன் எனக்கு சம்பாரிச்சு போட போறான், நான் வீட்டு வேலையில பார்த்துட்டு ஜாலியா இருக்க போறேன். இதுல போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இன்டர்வியூல போய் போமா. பாப்பா, நீ கஷ்டப்படுறதுக்கு அம்மா உன்னை வேலைக்கு போக சொல்றேன். அம்மா பாரு, படிப்பு இல்லாதனால வேலைக்கு போகல. எதுக்கு எடுத்தாலும் உங்க அப்பாவே எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியது இருக்கு. அதுவே நீ வேலைக்கு போனேன்னா நாளைக்கு உங்க வீட்டுக்காரர் எதிர்பார்க்காம நீயே சுதந்திரமா செலவு பண்ணலாம் பாரு. அதுக்கு தானே அம்மா சொல்றேன். என்னமோ சொல்ற, சரி போறேன். ஏய், என்னடி இன்டர்வியூக்கு இந்த ட்ரெஸ்ஸோட எப்போ போற? நம்ம பொண்ணுங்கிறத வேற அடிக்கடி மறந்துடுறோம். ஐயா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன? இந்த ட்ரெஸ்ல இன்டர்வியூ போலாம். ஏய், ஒழுக்கமா ஒரு சுடிதாரை போட்டு போ. சரி சரி. பையனா இருக்கும்போது ஒரு சட்டை பேண்டோட வேலை முடிஞ்சது. பொண்ணா மாறிட்டு இந்த ஷாலு கம்மல், இந்த முடி வேற நீளமா கொச கொச கொசன்னு முடியலடா. எப்பா எப்படிதான் அந்த பொண்ணுங்களா இருக்காங்களோ. நில்லுமா நில்லுமா நில்லு நில்லு நில்லு. வண்டி ஆஃப் பண்ணுமா. ஹெல்மெட் எங்கம்மா? சார் மறந்துட்டேன் சார். என்னது மறந்துட்டியா? முதல்ல சாயம் பூச மறந்தியா? கண்ணில் மை போட மறந்தியா? காலையில் தோடு வாட்சி கம்மல் எல்லாம் போட மறக்கலை. உயிருக்காகக்கூடிய ஹெல்மெட்டை மறந்துட்டேன். சார் இன்டர்வியூக்கு போகிற அவசரத்தில் மறந்துட்டேன் சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. 500 ரூபா ஃபைன் எடுமா. 500 ரூபாவா? என்ன பண்ணுறது சார்? உங்கள் மீசை ரொம்ப அழகா இருக்கு சார். அதெல்லாம் தெரிஞ்சதுதான். இப்படிலாம் சொல்லி என்னை ஏமாற்ற முடியாது. ஒழுங்கா ஃபைனை கட்டுமா. ஐயோ, இந்த இடத்துல பொண்ணுங்களா இருந்தால் எப்படி எஸ்கேப் ஆவாங்க? ஏதோ யோசி. சார், நான் இன்டர்வியூக்கு போகிற அவசரத்தில் ஹெல்மெட்டை மறந்துட்டேன் சார். இப்போ மட்டும் நீங்கள் என்னை இன்டர்வியூக்கு விடலைன்னா என்ன வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னா நான் நடுத்தெருவுக்கு வந்துடுவேன். அப்புறம் பிச்சை தான் சார் எடுக்கணும். பரவாயில்ல, பிச்சை எடுத்து உங்களுக்கு 500 ரூபாய் ஃபைன் கட்டுறேன். என்னது பிச்சை தான் எடுக்கணுமா? ஏமா ஏமா அழாத. எனக்கு உன்னை மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு. இதான் முதலும் கடைசியுமா வச்சுக்கணும். இனிமேலே ஹெல்மெட் போடாமல் வரக்கூடாது. புரிஞ்சுதா? படு. அழுதுன்னு மீசை விட்டுருச்சு. அழுதே சாதிச்சிடலாம் போல. பொண்ணா இருக்கிற ஜாலி தான். விட்டு விட்டு. என்னம்மா இவ்வளோ அரியர்ஸ் வச்சு கிளியர் பண்ணியிருக்கேன்? சுத்தம் வேலை கிடைச்ச மாதிரி தான். ஆமாம் சார். அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைம்மா. தேங்க்ஸ் சார். ஆமாம், நீங்கள் எதுக்கு வேலைக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? நம்ம எதுக்கு வேலைக்கு வந்து நினைக்கிறோம்? நம்ம தான் பொண்ணாச்சே. அதுவே நீ வேலைக்கு போனேன்னா நாளைக்கு உங்க வீட்டுக்காரர் எதிர்பார்க்காம நீயே சுதந்திரமா செலவு பண்ணலாம் பாரு. சார், யாரையும் எதிர்பார்க்காம ஃபினான்ஷியலி இண்டிபெண்டண்ட்டாக இருக்க சார். அதான். சூப்பர்மா. எல்லா பொண்ணுங்களும் இப்படி தான் இருக்கணும். ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும்லம்மா. ஆமாம் சார். எம்ப்ளாயிலேருந்து அசோசியேட்டாக டிஎலாக மேனேஜர் வரைக்கும் போனால் தானே அவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியும். ஆமாம் சார். நான் சொல்கிறத கேட்டால் நீ பொழைச்சிக்குவேன். என்ன சார்? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சார், எனக்கு ஒரு டவுட்டு. என்னம்மா டவுட்டு? நீங்கள் அப்போது பசங்களெல்லாம் எப்படி சார் செலக்ட் பண்ணுவீங்க? அவனுக்கு மூஞ்சியெல்லாம் பார்த்தா தெரியாதா தேருவானா தேர மாட்டான்னு? எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு சார். சூப்பர் சார். அடிக்காத அடிக்காத, சாரிமா. ஐயோ அடிக்காத, ஐயோ வலிக்குது. அடிக்காத அடிக்காத. ஏண்டா உனக்கு ஓகே சொல்ற பொண்ணு உடனே செலக்ட் பண்ணுவ? பசங்க மூஞ்ச பார்த்து செலக்ட் பண்ணுவியா? அப்ப டேலண்ட் இருக்க பொண்ணு பசங்க எங்கடா போவாங்க? பொண்ணு
வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொட்ட போறான். நீ வீட்டுல குழந்தை குட்டின்னு அது காய் கழுவி விட்டுட்டு ஜாலியா இருக்க போற. எதுக்கு வேலைக்கெல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ற? ஏ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்க? டேய் நீ எங்கடா இங்க? என் வீடு தான் இருக்கு. அப்படியே சும்மா வாக்கிங் வரலான்னு வந்தேன். இந்த சொக்காவெல்லாம் பார்த்தா வாக்கிங் போக வந்த மாதிரி இல்ல, பொண்ணுங்கள சைட் அடிக்க வந்த மாதிரி இருக்கு. சரி விடு. இது என்ன கையில ஃபைலு? இன்டர்வியூக்கு போயிட்டு வரேன்டா. இன்டர்வியூவா? நீயா? நாங்களும் இன்டர்வியூக்கு போக மாட்டோமா? ஏய் நீ வச்ச அரியரை கிளியர் பண்ணியா? போட்டனா என்ன பார்த்து பாஸ் பண்ணிட்டு. ஹலோ, பார்த்து பாஸ் பண்ணாலும் உங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கும் தெரியும்ல. கிழிச்ச நீ பாஸ் ஆன லட்சம் தான் எனக்கு தெரியுமே. ஓ, உங்க லட்சணத்தை நான் சொல்லவா? டிஃபைன் சி லாங்குவேஜுக்கு பிக்கு அப்புறம் வர்றதா சி, டிக்கு முன்னாடி வர்றதா சின்னு சொன்னவ தானே நீ? இப்போ அதெல்லாம் கேட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணு கேட்டாங்களா? ஏய் என்ன உனக்கு கூட அடிக்கிறீன்னு எனக்கு அடிக்க தெரியாதா? வலிக்குதுடா. நான் அவனே ஒண்ணு. டேய் 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 வலிக்குதுடா. டேய் அடிங்க. ஒண்ணு டேய். ஏன்பா ஒரு பொது இடத்துல எப்படி நடந்துக்கிறீங்க? அறிவில்லை உங்களுக்கு? ஆன்ட்டி, இவன் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? பார்த்தா உங்களை பார்த்தா ஃப்ரெண்டு மாதிரியே தெரியுது. ஃப்ரெண்டுனா இப்படியா தொட்டு தொட்டு பேசி கொஞ்சிட்டு இருப்பாங்க? ஏங்க தொட்டு பேசினா தப்பா? உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இது போய் உங்க அம்மா அப்பாட்ட சொல்லுமா, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பிள்ளை வளர்த்து வச்சிருக்காங்க பாரு. இது பார்க்கு, 4 பேர் வந்து போற இடம். உங்களை பார்த்து பிள்ளைங்க கெட்டு போயிட மாட்டாங்க. உங்க ஆட்டத்தை எல்லாம் வெளியே போய் வச்சுக்கோங்க. ஏங்க நான் பார்த்துட்டே இருக்க, ரொம்ப தான் பேசிட்டு போறீங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஏய் நீ இருடா, நானும் பார்த்துட்டே இருக்க, சும்மா இஷ்டத்துக்கு பேசிட்டே போறீங்க. டேய் என்னடா நீ, அவங்க பேசிட்டே இருக்காங்க, நீ பாட்டுக்கு. வேண்டாம் மா, சாரிங்கம்மா, நீங்க போங்க. பொம்பளை பிள்ளை மாதிரி நடந்துக்குது இதெல்லாம். டேய் நீ எதுக்கு அவங்க கிட்ட எல்லாம் சாரி கேட்டுட்டு இருக்க? அவங்க பேசுறது மனசுல வச்சுக்காத. ஒரு பையனும் பொண்ணும் தொட்டு பேசினாலே தப்பா பேசுற உலகம் இது. அவங்கள சொல்லி குத்தம் இல்லை, அவங்க பார்வையில தான் இருக்கு எல்லாம். சரி இந்தா, நான் அப்படியே கிளம்புறேன். வேலை கிடைச்சா மறக்காம ட்ரீட் வச்சிருந்தேன். பை. இந்த சொசைட்டில ஒரு பொண்ணு பையனும் பேசுறதுக்கு இவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷனா? ச்சே. என்ன பாப்பா, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டியா? செலக்ட் பண்ணிட்டாங்களா? கால் பண்றேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. என்னடி இன்டர்வியூவில் செலக்ட் ஆயிட்டியா? ஏங்கா இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும்னா பொண்ணாக இருந்தால் போதும் இல்லை? என்னடி வளர்ற? இன்னைக்கு நான் அட்டன் பண்ண இன்டர்வியூவில் அந்த மேனேஜரை என்னோட ஸ்டடீஸ், என்னோட ஸ்கில்லை பார்த்து செலக்ட் பண்ணாமல் என் லுக்கு அப்பியரன்ஸை பார்த்து செலக்ட் பண்ணுறாங்க்கா. இப்படியெல்லாம் இருப்பாங்களா என்ன? எல்லா இடத்துலையும் கெட்டவங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில இடத்துல நல்லவங்க இருக்காங்க, சில இடத்துல கெட்டவங்க இருப்பாங்க. நம்ம நல்லதை மட்டும் எடுத்துப்போம். இந்த ஒர்க் செட் ஆகலைன்னா என்ன, வேற ஒர்க்கை பாரு. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நானும் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நீ வாய் விட்டு சொல்லிட்ட, நான் சொல்லலை. நம்மளை மாதிரி நிறைய பொண்ணுங்க இதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னடி கத்துற? அடிவயிறு வலிக்குதுக்கா. பீரியட்ஸா இருக்கும். பீரியட்ஸா? ஆமா, நீயும் நானும் ஒரே டைம்ல தான் ஆகும். பீரியட்ஸ்னா இப்படி வலிக்குமா? என்ன நீ புதுசா வயசுக்கு வந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? நீ அந்த கரண்ட் ஷாக் அடிச்சதுல இருந்து ஒரு மார்க்கமா தான் இருக்க. டிரால பேட் இருக்கு, போய் யூஸ் பண்ணு போ. கடவுளே, பொண்ணா பிறந்ததா ஜாலி நினைச்சா இது கொடுமையா இருக்கு. கடவுளே, இட பையனா மாத்திரு, பையனா மாத்திரு, இட பையனா மாத்திரு. அச்சோ. டேய் தம்பி, என்னடா ஆச்சு? டேய் எந்திரடா. நான் அடிக்காத, எந்திரா. ஏய் அவனே மயங்கி கிடக்குறான், அவனை போய் ஏத்திட்டு இருக்க. டேய் எந்திரடா. தம்பியா? மறுபடியும் பையன் ஆயிட்டேன். மீச தாடி. நீ பையன் யார் சொன்னா? என்னடா வளர்ற? நீ பிறந்தல இருந்த பையன் தானே? வந்த சுவிட்ச் போட்ட, ஷாக் அடிச்சது, மயங்கி விழுந்த. மா, நான் மறுபடியும் பையன் ஆயிட்டேமா. மா, இவனுக்கு ஷாக் அடிச்சதுலாம் மென்டல் ஆயிட்டானான் இருக்கு. மா, என்னை மன்னிச்சிருமா.
தினமும் அதை செய் இது செய்யணும் நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேம்மா. கா சாரிக்கா, காலையில் நான் உன்னை தெரியாமல் திட்டிட்டேன். ஒரு 10 நிமிஷம் என்னால் பீரியட்ஸ் பெயினை தாங்க முடியல. எப்படிக்கா நீங்கள் மாதம் மாதம் தாங்கிக்கிறீங்க? நிஜமாவே பசங்களால முடியாதுக்கா. ஒரு நாள் பொண்ணாக இருக்க முடியல, வாழ்க்கை பூரா. ஐயோ என்னடா உளறிக்கிட்டே இருக்கிற? உனக்கு கரண்ட் ஷாக் அடிச்சதுல என்னமோ ஆயிடுச்சு. உன்னை முதல்ல கூட்டி போய் மந்திரிக்க வேண்டியதான். படி போலாம்.